அம்மா உங்க பொண்ணு வந்திருக்காங்கம்மா. ஷட் அப். யாரையா என் பொண்ணு? அவ என் பொண்ணு இல்ல. பேய் பேய். புடிச்சு வெளிய தள்ளு. உள்ளார போகாதீங்கம்மா. யோ, நான் யார் தெரியுமில்ல? 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மாவோட பொண்ணு. எடியா கைய. காதல் மயக்கத்துல அம்மா கண்ணுக்கு தெரியல. இப்போ அந்த மயக்கம் எல்லாம் தீந்து போய் பட்டினி கிடந்தா 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மாவோட மகளுக்கு பேசி பாருங்க. வெக்கம் கெட்டவங்க. நான் உன் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு என்னமா வெக்கம் இருக்கு? விட்டு போன பாசத்தை ஒட்டு போட்டு தைக்க வந்திருக்காங்க. அம்மா எப்பவும் ஞாபகமாவே இருக்குமா? போய் உன்னை கூப்பிடுறதுக்கு மாமா போலீஸோட வந்தப்போ நான் விரும்பிதான் அவரோட வந்தேன் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டு இப்போ திடீர்னு அம்மா ஞாபகம் வந்துட்டா. ஓடி அவங்கிட்டே போ. அம்மா அவர் சொல்லியும் கூட அதையும் மீறி அம்மாவாச்சேன்னு தான் வந்த. அம்மா நான் உனக்கு அம்மாவும் இல்ல, நீ எனக்கு பொண்ணும் இல்ல. நீ இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த உன் கால உடைச்சு போடுவேன். கெட் அவுட். இத பாரு, உன் ரோஷத்துக்கு ஏன் ரோஷம் ஒண்ணு குறைஞ்சு போயிடல. உன்னை நினைச்சா தானே ஏக்கமா இருக்கு. ஒரு ஐடியா மறந்துட்டா? அதே தாண்டி நானும் எதிர்பார்க்கிறேன். போடி. போறேம்மா. சாரி அன்னபூரணி அம்மா, நீயா என் வீடு தேடி வர வரைக்கும் உன் வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். நான் யார் தெரியுமில்ல? 500 ஏக்கர் அன்னபூரணி அம்மாவோட பொண்ணு இல்ல, மெக்கானிக் ராஜாவோட பொண்டாட்டி. பெரிய மகாராஜாவோட பொண்டாட்டின்னு நினைப்பு. போயண்டி. ஆமா, எனக்கு என்ன குறைச்சல்? நான் ராஜாவோட பொண்டாட்டியே தான். நீ தான் பெருசா பணத்தை நினைச்சுக்கிட்டு இருக்க. சாகும்போது எல்லாரும் பணத்தை தூக்கிட்டு போறது இல்ல தெரியுமா? வருவேன், நீ சீக்கிரமா என் வீட்டுக்குள்ள வருவேன். பாத்துருவோம். பெருசா அழைச்சிக்கிறியே, வானே உன்னை கவனிச்சுக்கிறேன். இல்ல பேய், பெத்த பொண்ணை யாராவது கெட்டா என்னங்க? நான் அவங்க பெத்த பொண்ணு இல்லையா? நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் செத்து போயிட்டேனா? நான் செத்தா என் படத்தை பார்க்க கூட வர மாட்டாங்களா? நான் அந்த வீட்டுக்குள்ள ஏறினா என் கை கால உடைச்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. உங்களை கூட கண்ணா பின்னாடி பேசினாங்க. அப்படியா? என்னங்க நீங்க அவ்வளவு தூரம் சொல்லியும் கூட நாங்க போனல. இதுக்கு நல்லா வேணும். அடிங்க அடிங்க. இப்படி வாங்கிட்டு வரிய 5 கட்சி புடிச்சு போச்சு. உன் புடவைய கூட நான் எவ்வளவு வேதனையோட வந்திருக்கேன். உங்களுக்கு கிண்டலா இருக்கா? நான் யார் அங்க போக சொன்னது? நான் போக வேணாம்னு சொன்னேன்ல. செம்பொன்னே சொன்னால் என்ன அழகே அழகை என்ன ஆமுதம் வழிவதென்ன சொன்னால் அன்று மெய்யாகலாம் அழகே அழகை என்ன அமுதம் வடிவதென்ன அழுதால் என்னாகுமோ மனந்தான் புண்ணாகுமோ சின்ன பெண்ணே செம்பொன்னே சொன்னால் என்ன அழகே அழகை என்ன
ஏழைங்களுக்கு வாழ்வு கொடுக்கிற ஒரு சங்கம். இந்த சங்கத்துக்கு ஓடி போன ஒரு பொண்ணோடைய அம்மாவை தலைவியா வச்சுக்கிறதுக்கு நாம எல்லாம் ஒண்ணு முட்டாளுங்க இல்ல. தலைவர் பதவியை ராஜினாமா செய். தலைவர் பதவியை ராஜினாமா செய். மாதர் சங்கத்தை விட்டு வெளியேறு. துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டிருப்பேன். துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டிருப்பேன். துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுட்டிருப்பேன். ஆமா, நீ எப்போ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்த? பெத்த மகன் வீட்டுக்கு ஒரு தாய் எதுக்காக வேலைக்கு வரணும்? நான் இடம் மாறி வந்துட்டேனோ? சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அப்படின்னா அவங்க என் அம்மா, நான் அவங்களுக்கு புள்ள. ஓ, இப்பதான் புரியுது. சாவித்ரி, கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்து என் பொண்ணோட வாழ்க்கையில நெருப்பள்ளி கொட்டிட்டியடி பாவி. சுமாரு, நீ யாருன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஒரு கெட்டு போனவனுக்கு பிறந்தவன். என்ன சொன்ன? கைய உங்கற அடிச்சிடுவியா? இந்த பார், என்ன எவ்வளவோ திட்டின பொறுத்துக்கிட்டேன். அம்மா ஏதாவது சொன்ன என்ன பண்ணிடுவேன்? என்னடா பண்ணிடுவேன்? திட்டம் போட்டு என் பொண்ணை கடத்திட்டு வந்து. அவர் என்ன கடத்திட்டு வரல, நானா தான் வந்தேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அத்தை பையன். சரி சரி, புறப்படு. அடி பாவி, ஒரு கெட்டு போறவ குடும்பத்துல வந்து சேர்ந்திருக்க. நீ கெட்டு குட்டிச்சவரா போயிடுடி. இத பாரு, நீ எனக்கு பொண்ணும் இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. நீ எப்படி ஏமாத்துல பிறந்த? ஏய், உன் முகத்துல இனிமே நான் முழிக்கவே மாட்டேன்டி. ரொம்ப நன்றி. நன்றி. இத எப்படியாவது அடக்கணுமே. ஆமாங்க, உள்ள போய் இத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். தலையில இருக்க தாடி, முகத்துல இருக்க குல்லா, தலையில இருக்க முகத்துல இருக்க தாடி வந்துட்டா நம்ம நடிகர் திலகத்தோட வாரிசு பிரபு மாதிரியே இருப்ப. யார் அந்த பருப்பு? தவறம் பருப்பு. என்ன பாய், நான் பிரபு ரசிகன். நீ பாலைவன ரோஜாக்கள் பாத்தியா? தமாஷா பேசுறேன். ஏன் பாலைவனத்துல இந்த பேரிச்சம்பழம் தான் பாத்திருக்கேன், இந்த ரோஜா புள்ள பார்த்தது இல்ல. யாரா வந்திருக்கிறது? பாய் आदबर से आदबर आसाम यादव की भारत की रानी कुर्बानी. அடேயப்பா, எவ்வளவு பெரிய பேரு. துபாய் வரைக்கும் நீளும் போல் இருக்க. இது என் பிபி மனோரஞ்சிதா. வணக்கம். போதும் போதும் நவாபு, இங்க உங்களுக்கு என்ன வேணும் அத சொல்லுங்க. இங்கே நாங்க வாடகை வீடு தேடி வந்திருக்கோம். இங்க இருக்கிறதே 3 ரூம், அது எங்களுக்கே சரியா இருக்கு. அப்ப கீழே வேணாம், மேல மொட்டை மாடி. பரவாயில்லை, நாங்க அங்கே இருக்கோம். வெயில் அடிக்குமே, காயிரும், மழை பெய்யுமே, காத்தடிக்குமே, அடிச்சுக்கிறோம். அப்படின்னா மாசம் 300 ரூபாய் ஆகும். கொடுக்க முடியுமா? அரே கியாமா, 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கிறேன். இந்த 3 மாசம் வாடகை அட்வான்ஸ் குடி. சாரே, இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து விடு. ஒண்ணு ஓடுற நீ குடு. ஆமா, அந்த வீடு யாருது? அந்த வீடா? அது 500 ஏக்கர் அன்னபூர்ணி அம்மா வீடு. அது ஒண்ணு வாடகைக்கு விடாது. ரொம்ப திமிர் பிடிச்ச பொம்பளை. அப்படியா? எப்போ 140 டிகிரி டெம்பரேச்சர்ல. அப்போ பைத்தியம். யாராவது மொட்டை மாடிக்கு போய் மாசம் 500 ரூபாய் கொடுப்பாங்களா? நமக்கு டைம் நல்லா இருக்கு, விட்டுட்டு. அப்பா 5 ரூபாய் கொடு. எதுக்குடா? புதுசா இந்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பார்க்கணும். அடி செருப்பால் அடி நாயே. போய் இங்கிலீஷ் பண்றா. போ பிபி.